எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கற டாபிக் என்னென்னா, புதனோட தொழில் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். நம்ம ஜாதகத்தில் மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் புதன் தாங்க அதிபதி. மிதுன ராசியில் ஆட்சி அடைவாருங்க, கன்னி ராசியில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் 2 வழியும் சேர்த்து அடைவாருங்க. குரு வீடான மீனத்தில் நீச்சி அடைவார். புதனோட தொழில் என்னென்னன்றதுனா பார்க்குறதோம்னா, புதன் என்ன இதில் ஜாதகத்தில் இருந்தால் என்ன, எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் நம்ம இந்த மாதிரி தொழில் செய்யலாம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். லக்கணத்துக்கு ராசிக்கும் லக்கணத்துக்கும் 10ஆம் இடத்தோடு புதன் தொடர்பு கொள்ளும் போதும், குருவோட பார்வையில் இருக்கும்போதும், பௌர்ணமி சந்திரன் இணைவு, பௌர்ணமி சந்திரன் பார்வை, சுக்கரனோட இணைவு இருக்கும்போதும், அதிக சுபத்துவமாக இருக்கும்போது நீங்கள் புதனோட தொழில் செய்யும்போது மிகப்பெரிய வளர்ச்சி முன்னேற்றம் இருக்குங்க. புதனோட தொழில் என்னென்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். தாய்மாமனுக்கு புதன் தாங்க காரகன், கல்விக்கும் தாய்மாமனுக்கும் புதன் தாங்க காரகன். அவரோட தொழில் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். நெட்டுங்க, ஆன்லைன் வியாபாரம் பண்ணுறவங்களா, அமேசானு, ஃப்ளிப்கார்டு, இது எல்லாத்துக்கும் புதன் தாங்க அதிபதி. இந்த நெட்டு, மொபைல் விற்கிறாங்க இல்லைங்களா, மொபைல் சர்வீஸ் சென்ட்ரு, மொபைல் ஷாப்பு, டிவி சர்வீஸ் சென்ட்ரு, இந்த வீட்டுக்கு கேபிள் டிவி இணைக்கிறாங்க இல்லைங்களா, அதுவும் புதனோட காரத்துவம் தாங்க. சாஃப்ட்வேர் லைன் அனைத்தும் புதன் காரத்துவம் தாங்க. சாஃப்ட்வேரு, கோடிங் ஒர்க்கு, போஸ்ட் ஆஃபீஸு சம்மந்தப்பட்ட அத்தனை வேலையும் புதனோட தாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நியூஸை எடுத்து செல்வது, அதுவும் புதனோட காரத்துவம் தாங்க. மேடை நாடகம், இந்த கூத்து, மேடையில் டான்ஸ் ஆடுறது, இது எல்லாமே புதனோட காரத்துவம் தாங்க. ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறீங்களே, டைரக்ஷன், கதை, திரைக்கதை, வசனம் எழுதி படம் எடுக்கிறாங்களே டைரக்டரு, அந்த டைரக்டருக்கும் புதன் சுக்கிரன், புதன் தாங்க அதிக வலுப்பெற்றிருக்கணும். புதன் அதிக வலுவாக இருக்கும்போது ஒரு இடத்துல சினிமா துறையில் நல்ல முன்னேற்றமும் நல்ல வளர்ச்சி இருக்குங்க. முதலீடு இல்லாமல் செய்கிற தொழில் அனைத்தும் புதன் தாங்க. மேக்ஸு, கணக்கு, இந்த கணக்கு, அக்கௌண்ட்ரு, ஜோசியம், ஜோதி நகரங்களா நம்ம பேசிகிட்டு இருக்கிற ஜோதிடமும் புதனோட காரத்துவம் தாங்க. டான்ஸு, பாட்டு, கவிதை, ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறாங்க இல்லைங்களா, எடிட்டிங் வேலை, கல்வி, ஸ்கூல் நடத்துறது, காலேஜ் நடத்துறது, கல்வி சம்மந்தப்பட்ட அத்தனை வேலையுமே புதன் தாங்க. டீச்சருக்கு சொல்லிக் கொடுக்கும் துறைக்கு புதன் தாங்க அதிபதி. 2வது குருவும் நல்லா இருக்கணும். குருவும் நல்லா இருந்தால் மட்டும்தான், குரு புதன் 2மே நல்லா இருந்தால் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குற துறைக்கு, கல்வி, ஸ்கூலு, காலேஜ், இதெல்லாம் மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாமே அந்த ஓனர்ஸ் எல்லாமே புதன் நல்லா இருக்கணும். புதன் நல்லா மட்டும்தான் இதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் வர முடியும். நியூஸ் சேனல் நடத்துறது, நியூஸ் வாசிக்கிறது, இந்த மைக்கு, மேடை பேச்சாளர், நரம்பு சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே புதன் தாங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட டாக்டர் வேலை பார்க்குறாங்களா, அதுவும் புதன் தான். ஞாபக சக்தி, பேச்சாளர் பிழைக்கிறாங்களா, மேடை பேச்சாளர், இந்த எலெக்ஷன் டைமில் அந்த அரட்டை அரங்கு நடத்துகிறாங்க இல்லைங்களா, இதுவும் புதனோட காரத்துவாங்க. புத்திசாலித்தனமான பேச்சு, பத்திரிக்கை வச்சு நடத்துறதுங்க. நம்ம மேரேஜுக்கு பத்திரிக்கை அடைப்போம் இல்லைங்களா, அச்சுக்கூடம், அதுவும் புதனோட காரத்துவம் தாங்க. பேனா, பேப்பர் கம்பெனி, பேப்பர் தயாரிக்கிற இடம், நியூஸ் பேப்பர் தயாரிக்கிற இடம், நியூஸ் பேப்பரை வீட்டுக்கு போட்டு வராங்களா, அதுவும் புதனோட காரத்துவம் தாங்க. எழுத்துப்பணி, எழுத்தாளர், இதுவும் புதன் தாங்க. தகவல் தொடர்புத்துறை, விளம்பரம், டிவியில் விளம்பரம் ஓடுதுங்களா, விளம்பரமும் புதனோட காரத்துவம் தாங்க. ஷேர் மார்க்கெட்டு, மெயின் காரத்துவம் புதனோட சேரத்துவம் ஷேர் மார்க்கெட்டு, கான்ட்ராக்ட் ஏஜென்சி, கூட்டுறவு தொழில், அந்த கூட்டுறவு சொசைட்டியில் வேலை பார்க்குறீங்களா, கூட்டுறவு சொசைட்டு, சிஏ, வானவில் துறை, சொல்லி கொடுக்கும் துறை, இது எல்லாமே புதனோட காரத்துவம் தாமல். ஜாதகத்தில் புதன் அதிக வலுவோடு இருக்கும்போதும், அதிக சுபத்துவமாக இருக்கும்போதும், ராசி லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போதும் இந்த நான் கொண்ட தொழிலெலாம் பண்ணினீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. நம்ம நாட்டோட பரிணாம வளர்ச்சிக்கு இந்த அளவுக்கு முன்னேற்றத்துக்கு புதன் தாங்க காரணம். டெக்னாலஜி, இந்த லைப்ரரி புக்கில் நடத்தலைங்களா, லைப்ரரி, இது எல்லாமே புதனோட காரத்துவம் தாங்க. இதெல்லாம் பண்ணினே நல்லா முன்னேற்றம் அடையலாம். சோஷியல் மீடியாவில் ஃபேமஸாக இருக்கிறதுக்கும், யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கும், ஆன்லைன் கேம் விளையாடுறீங்களா, அதுக்கும் புதன் தாங்க காரத்துவம். புதன் அதிக சுபத்துவமாக இருக்கும்போது இதில் எல்லாத்துலேயுமே நல்லா வெற்றி அடையலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.